ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2022 குரூப் 4ல கேட்ட ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k)வில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியளித்தல் தான் கரெக்டு. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? 10th சோசியல் சயின்ஸில் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசனில் அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள் பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமையாக 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k)வின் கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது கிடையாது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழே தான் அடிப்படை கடமையை இணைக்கப்பட்டிருக்கும். அதில் 10 கடமைகள் இருக்கும். 11வது அடிப்படை கடமையா இந்த 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற கடமையை 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்த்திருப்பாங்க. அப்போ 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A(k)வின் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.